தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் தலைவர் திரு என் ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் செயலாளர் திருமிகு மருத்துவர் டி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் பொருளாளர் திரு பி வேணு ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திரு டி பழனிசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் துணை செயலாளர் திரு ஏ சாமி கண்ணா ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் அறங்காவல் குழு உறுப்பினர் திரு கே குணசேகரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அம்மா திருமதி எம் கலைவாணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் மேலாளர் திரு கே கனி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் திரு கோ சிலம்பரசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலையின் பள்ளியின் முதுகலை ஆங்கில ஆசிரியர் திரு டி சாம்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, சாதனையே உந்தன் வாழ்வின் எல்லை, முயற்சித்து பார் முடியாமல் போகாது. சாதனை என்பது பல சோதனைகளை கடந்து வருவதுதான். இவ்வாண்டில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் நிகழ்த்திய சாதனைகளை உங்களிடம் சமர்ப்பிக்க எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி பூவனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பொன்னான வணக்கங்கள். 2022-2023 கல்வியாண்டில் எனது பள்ளியின் சாதனைகள். 8 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளிலும் 6 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளிலும் எனது பள்ளி மாணவர்கள் மாநில அளவிலும் சிறப்பிடம் பெற்று வருகின்றனர். 10ஆம் வகுப்பில் சாதனைகள். கடந்த 2022-2023 கல்வியாண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். கணித பாடத்தில் 15 மாணவர்களும், அறிவியல் பாடத்தில் 2 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 11ஆம் வகுப்பில் சாதனைகள். மேல்நிலை முதலாம் ஆண்டில் 600க்கு 578 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பில் சாதனைகள். மேல்நிலை 2ஆம் ஆண்டில் 600க்கு 576 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். வேதியியல் பாடத்தில் 4 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற தாய்மொழி இலக்கிய திறனறி தேர்வில் நமது பள்ளியின் மாணவர் தேவதர்ஷன் எம் தேர்வில் 100க்கு 93 மதிப்பெண்கள் பெற்று 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 ஊக்கத்தொகையாக பெறுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். புத்தக திருவிழா. தர்மபுரி மாவட்ட நிர்வாகம், தகடூர் புத்தக பேரவை மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து 9/9/2023 அன்று தர்மபுரியில் நடத்திய 5ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்வில் நமது பள்ளி மாணவ மாணவிகள் பரதநாட்டியம், சிலம்பம், யோகா மற்றும் பட்டிமன்றம் ஆகிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். இன்றைய சூழலில் தமிழர் பண்பாடு கடைபிடிக்கப்படுகிறதா இல்லையா என்ற தலைப்பில் நடைபெற்ற சுவையான பட்டிமன்றத்தில் நம் பள்ளி மாணவ மாணவிகளோடு நானும் பங்கேற்று பேசியது என் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்தது. மேலும் நமது பள்ளி மாணவ மாணவிகளின் திறமையை கண்டு வியந்த தர்மபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தகடூர் புத்தக பேரவையின் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய மருத்துவர் செந்தில் ஐயா அவர்கள் எங்களை மனதார பாராட்டி பேசியது எங்களுக்கும் எம் பள்ளிக்கும் எம் பெருமை சேர்த்த விதமாக இருந்தது. நாம் இங்கே செல்கிறோம். ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் பொதிந்து இருக்கும் திறன்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இலக்கின்
இன்றி பயணம் செய்யும் மாணவ சமுதாயத்தை இலக்கின் திசையில் திருப்புவதற்காகவும் ஆசிரியர் மாணவர்களின் பேச்சாற்றலை வளர்ப்பதற்காகவும் 8 நோக்கங்களை உள்ளடக்கி அனைத்து பள்ளிக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்ட திட்டமே நாம் எங்கே செல்கிறோம். இந்த நிகழ்ச்சி 24 நிகழ்வுகளை கடந்து வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தேடல் அறிவார்ந்த மாணவ சமுதாயத்தை கட்டமைக்கவும் மாணவர்களின் சிந்தனையை தூண்டவும் இன்றைய தேடல் என்னும் புரட்சிகரமான திட்டம் இவ்வாண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் சுழற்சி முறையில் அனைத்து மாணவர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று பாட வாரியாக வினாக்களை தயாரித்து சக மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காட்சிப்படுத்தி வருகின்றனர். ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷன் மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் அறிவியல் திறன் வாய்ந்த மாணவர்களை கண்டறியும் வகையில் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ITO இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாட் நிறுவனம் நடத்திய பொது அறிவு, கணிதம் மற்றும் அறிவியல் ஆகிய பாடத் தேர்வுகளில் 380 மாணவர்கள் பங்கேற்று அதில் 187 மாணவர்கள் முதல் சுற்றில் தேர்ச்சி பெற்று தகுதி பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக மட்டுமல்ல, அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கும் விளையாட்டு மிகவும் அவசியம். எனவே மாணவர்களின் பல்துறை விளையாட்டு ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் மாணவர்களின் உள் மற்றும் வெளி விளையாட்டால் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் சாதனை புரியும் நோக்கில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இக்கல்வி ஆண்டில் விளையாட்டுத் துறையில் நமது பள்ளி மாணவர்களின் சாதனைகள். குறுவட்ட அளவிலான சாதனைகள். நமது பள்ளியில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான எரிபந்து போட்டியில் எமது பள்ளி மாணவர்கள் 14 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் பிரிவில் கலந்து கொண்டு முதல் பரிசையும், 17 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் பிரிவில் முதல் இடத்தையும், 17 வயதிற்குட்பட்டோர் பெண்கள் பிரிவில் முதல் இடத்தையும், மேலும் கைப்பந்து போட்டியிலும் எமது பள்ளி மாணவர்கள் 14 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் பிரிவில் கலந்து கொண்டு முதல் இடத்தையும், 19 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் பிரிவில் முதல் இடத்தையும், 14 வயதிற்குட்பட்டோர் பெண்கள் பிரிவில் முதல் இடத்தையும், 19 வயதிற்குட்பட்டோர் பெண்கள் பிரிவில் முதல் இடத்தையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். மேலும் வலைப்பந்து விளையாட்டில் 14 வயதிற்குட்பட்ட பெண்கள் இரட்டையர் பிரிவில் முதல் இடத்தையும், 14 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் இடத்தையும், 17 வயதிற்குட்பட்ட பெண்கள் இரட்டையர் பிரிவில் முதல் இடத்தையும், 17 வயதிற்குட்பட்ட பெண்கள் இரட்டையர் பிரிவில் முதல் இடத்தையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். 17 வயதிற்குட்பட்ட பெண்கள் 100 மீட்டர் ஓட்டத்தில் முதல் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். 14 மற்றும் 17 வயதிற்குட்பட்ட எரிபந்து போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 3 வருடங்களாக முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட அளவிலான சாதனைகள். தர்மபுரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான 14 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் பிரிவு எரிபந்து போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்து மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 17 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் பிரிவு எரிபந்து போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் கைப்பந்து போட்டியிலும் எமது பள்ளி மாணவர்கள் 14 வயதிற்குட்பட்டோர் பெண்கள் பிரிவில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தையும், 19 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் பிரிவில் 2ஆம் இடத்தையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். மேலும் வலைப்பந்து விளையாட்டில் 14 வயதிற்குட்பட்ட பெண்கள் இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடத்தையும், 17 வயதிற்குட்பட்ட பெண்கள் இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடத்தையும், 19 வயதிற்குட்பட்ட ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் முதல் இடத்தையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். சிலம்பம். மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் நமது பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி R. லக்ஷனா வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற எரிபந்து போட்டிகளில் 14 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பிரிவிலும் 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பிரிவிலும் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று நம் பள்ளிக்கு சாதனை புரிந்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளி அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு இன்று பரிசுகள் வழங்கப்பட்டது. கடைசியாக ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்வை மேம்படுத்துவது நற்சிந்தனை. அந்த நற்சிந்தனையை பெறவே நாம் பள்ளிக்கு வருகிறோம். எனவே நாம் நற்சிந்தனைகளை வளர்த்து கொண்டு எதிர்காலத்தில் இந்த நாட்டை நல்வழியில் வழிநடத்திட மாணவ சமுதாயத்தை கேட்டுக்கொண்டு எனக்கு இங்க பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for your wonderful performance or speech.
ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் பாலமாக இருந்து மலை போல் வரும் சிக்கல்களை எல்லாம் பனி போல தீர்த்து வைக்கும் ஆளுமை மிக்க நமது பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களை சிறப்பான கருத்துக்களை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். A warm greetings to one and all. It is a great pleasure to address you all on this auspicious occasion. First and foremost, I would like to convey my happy afternoon wishes to our honorable and respectable chairman sir, correspondent, secretary, vice chairman, joint secretary, treasurer, manager, and to all the directors of Theeran Chinnamalai Charitable Trust. And now I would like to extend my wishes to all my dear teachers, beloved students, and to all the well-wishers. Today, as it is being the sports day, now we are celebrating the annual sports day come Pongal celebration. So, as it is the sports day, first I would like to celebrate the victory of our students in the field of sports. In the present time, we have our students excelling in varied sports such as handball, throwball, volleyball, chess, tennis, etc. The dream that seemed more difficult yesterday has become a reality today, and it has been fulfilled now. So all the credit goes to physical education teachers and the students who put their best foot forward during their practice sessions. So year after year, our students are making us to feel proud through their achievement in both the sports and also in the academic. So however, all this wouldn't have been possible without the support of our teachers and parents. So on this happy occasion, I would like to thank all the teachers and parents for their kind support and hard work, effort and guidance and all their motivations. Thank you to all the teachers and parents who have motivated the students to make this achievement. So as everybody have known very well of the proverb, all work and no play make Jack a dull boy. I think everybody would have heard of this proverb. I hope that this proverb is 100% true. Without any activity or sports, our body becomes lethargic and physical health is equally important to our intellectual health. So as a student, definitely you have to do physical activities to maintain the healthy mind within the healthy body. So now, I would like to already Poona have delivered the achievements of our students both in the academic and the sports. But once again, I would like to recall the achievements of our students in the public examination in the last academic year. So I would want to congratulate all those achievers for the effort which they have put forth. So congratulations to all the achievers, and also I wish them all to achieve a lot in their future. And also I want to wish the students of at present, those who are going to appear for the public examination, to make a record in the history of Sri Vetri Vikas Metric Higher Secondary School. I think definitely you will make a record on this, and everybody have to put forth with the effort that your record shouldn't be broken by anybody else. Definitely it is possible by you. If you work with the hope and continuous effort and hope is there within you, definitely you can achieve this. We should never give up in our life. So now I would like to congratulate M. Devadarshan of 11th A, who have participated in the TTSE examination, and he has scored 93 out of 100. So we can all congratulate with a loud applause for him for his achievement. And also, everybody have known very well that the students of 1st to 10th standard have participated in the Olympiad examination, which has been conducted by the organization Indian Talent Olympiad, and I feel very proud to say that 187 students have been selected in the first round, and they are going to appear for the second round on February 6th. So I would like to congratulate all those students, and all those students have to clear the second round and they have to get the scholarship. Congratulations to you all. So at last I wish all the students, those who are going to appear for the public examination, to prepare well and do well. All the best for you all. Thank you to one and all. Thank you, ma'am. Thank you so much for your sports day report.
புன்னகை பூக்கும் குழந்தை முகத்துக்கு சொந்தக்காரர். ஆம், தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் பொருளாளர் ஐயா அவர்களை தன்னித்தமிழால் கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது பள்ளியின் சார்பாக நடைபெறும் விளையாட்டு மற்றும் பொங்கல் விழாவிற்கு வரவேற்புரையாற்ற வந்திருக்கும் திரு சி சிலம்பரசன் அவர்களுக்கும், தலைமை தாங்க வந்திருக்கும் நைனா அவர்களுக்கும், முன்னிலை வைக்கும் திரு டி பழனிசாமி அவர்களுக்கும், ஏ சாமிக்கன் ஐயா அவர்களுக்கும், கே குணசேகரன் அவர்களுக்கும், திரு கனி மேலாளர் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றுவதற்கும் திரு ராஜேந்திரன் தலைவர் அவர்களுக்கும், விளக்க உரையாற்றுவதற்கும் டாக்டர் திரு பழனிசாமி அவர்களுக்கும், ஆண்டறிக்கை வாசிக்க வந்திருக்கும் திரு கலைவாணி அவர்களுக்கும், நன்றி உரைத்த திரு சாம்ராஜ் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ என்பதற்கேற்ப ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உடலில் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை தருவதற்கான வாயில்தான் விளையாட்டு. அதனால் தான் பாரதியாரும் ஓடி விளையாடு பாப்பா என்று உறக்கச் சொன்னார் உலகிற்கு. இன்றைய காலகட்டத்தில் படிப்பு என்பது நம்மை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஆயுதம். அந்த படிப்போடு விளையாட்டும் சேர்ந்தால் நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வாழ்வதற்கான வழியை சொல்வது விளையாட்டு. எப்படி என்றால், எதிரணியோடு விளையாடும் பொழுது முன்பின் தெரியாத வீரர்களோடு தான் விளையாட வேண்டும். வயதில் முதியவரை மதிக்கின்ற மனப்பக்குவம் தருவது விளையாட்டு. நேரம் தவறாமையை கற்றுக் கொடுப்பது விளையாட்டு. விடாமுயற்சிக்கான விதையை நம்மில் விதைப்பதும் விளையாட்டு. எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைத்து பண்புகளையும் எமது வெற்றி விகாஸ் மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கே பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir. Thank you so much for your valuable speech. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற வாக்கியத்திற்கு சொந்தக்காரர். ஆம், எங்கள் தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் துணைத் தலைவர் ஐயா அவர்களை கருத்துரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வருங்கால ஆண்டோர்களே, அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் சான்றோர்களே, மற்றும் இந்த பள்ளிக்கு அயராது உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்கள். தெரியாது இல்லையா? இப்படி தான் ஒருத்தர் வந்து முத மீட்டிங் போனாராம். மீட்டிங் போகும்போது நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமான்னு கேட்டாங்களாம். கேட்கும்போது என்ன, யாரும் தெரியாது இல்லையா என்ன பேச போகிறேன்ட்டு, தெரியாதுன்னாங்களாம். அப்போது என்ன சொல்லிட்டார் அவர், நான் தெரியாதவங்களுக்கு இதை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்ட்டு போயிடுறாரு. அடுத்த மீட்டிங் போகிறாரு. போகும்போது என்ன செய்கிறாங்க, இந்த முறை வந்து நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டோம், அடுத்த முறை இந்த ஆள் வந்தாருன்னா தெரியும்னு சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தெரியும்ட்டு. அப்போ எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நான் எதுக்கு சொல்லணுன்ட்டு போயிடுறாரு. அடுத்து இவரே ஒரு மீட்டிங் போகிறாரு. இதில் என்ன பண்ணுறாங்க, சரி எல்லோரும் சேர்ந்து நாம் பாதி பேர் வந்து தெரியும்னு சொல்லுவோம், பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லுவோம். அப்போ வந்து இவர் இப்போ என்ன சொல்கிறார் பார்க்கலான்ட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பாதி பேர் தெரியுன்றாங்க, பாதி பேர் தெரியாதுன்றாங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியாதவங்களாம் தெரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுங்கன்னு போயிடுறாரு. முடிச்சிடறாரா? ரைட்டு. எல்லாம் தூங்கி எழுதிட்டிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது சவுண்டு ஹெல்த்து தான் சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்லா படிக்கணுன்னா நல்ல விளையாடினா தான் படிக்க முடியும். இது வந்து ஒரு தியரி, நீதியும் கூட. பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து தன்னம்பிக்கையோடு நல்லா படிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து விடைபெறேன். ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா யாரை கேட்பீங்க? அப்பா அம்மாவை கேட்போம். அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியாது, இறைவனை கேட்கலாம். இறை நம்பிக்கை இல்லாதவங்க வந்து நமக்கு மீறின ஒரு சக்தி இருந்தால் அந்த சக்தி நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இறைவனை வந்து கேட்குறாரு. நீங்கள் மாணாக்கர்கள் என்ன கேட்பீங்க? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் கேட்டுட்ருக்காரு, இறைவனை தேடி எங்கும் அலைந்தேன், அவனே ஒரு நாள் அருகினில் வந்தான், என்ன வேண்டும் என்றே கேட்டான்,
அதுக்கு வந்து ஈடா என்ன சொல்கிறாரு, இருப்பதில் ஏதாவது நீ ஒன்று கொடுத்தா தான் உனக்கு வந்து நான் கேட்குறத கொடுப்பேன் அப்படின்ட்டு இறைவன் சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, முதல்ல என்ன செய்கிறாரு, நீ கேட்குறத நான் கொடுக்கணுன்னா உன்னுடைய தலையை கொடுக்கணும்பா, தருவியான்னு கேட்குறாங்க. தலையை போய் எப்படி கொடுக்க முடியும், அதனால் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன செய்கிறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வர்றாரு. நீ கேட்குறத நான் கொடுக்கணுன்னா அடுத்து 2 காதை கொடுன்னு கேட்குறாரு, அதுவும் முடியாதுன்னுறாங்க. கண்ணை கொடுன்னு சொல்கிறாங்க, அது முடியாதுன்னுறாங்க. மூக்கை கொடுக்க ஒன்று கேட்டு வராங்க. கேட்டு வந்து கடைசியில் என்ன சொல்கிறாரு, உன் முடியாவது கொடுப்பா அப்படின்னு கேட்குறான். மொட்டையாவது அடிச்சுக்க, நீ சொல்கிறத நான் வந்து வேண்டதை வந்து நான் கொடுக்குறேன், நீ மொட்டையாவது அடிச்சுக்கின்றா, அது கூட முடியாதுன்னுறான். அது வரைக்கும் என்ன ஆகுன்னா தன்னம்பிக்கை வந்து பில்ட் ஆகிடுது. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவா எனக்கு வந்து ஒன்றும் வேண்டாம், நீ வந்து எனக்கு தன்னம்பிக்கை மட்டும் தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து தன்னம்பிக்கை மட்டும் இறைவன் தந்துட்டு போயிடுறான். யாருக்கு, உங்களுக்கு தான். அதனால் வாழ்க்கையில் வந்து என்ன வேணுனாலும் அடையலாம், தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால். எனவே இந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு எல்லா இதையும் வெற்றி அடைய உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much for your motivational speech. கடமை தவறாமல் பிறர் மடமையை தகர்த்து சகஜமாய் பழகி சாமானியமானவர்களையும் சாதிக்க வைத்து தன்னலமின்றி பயணிக்கும் எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை வெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. விளையாட்டுடை இறைவனுக்காக கம்பராமாயணத்தினுடைய முதல் பாடல் பாடியிருக்கலாம். அதிலேயும் விளையாட்டிலே பல வகைகள் உண்டு. உடல் திறன் விளையாட்டு, அறிவுத்திறன் விளையாட்டு, இது போன்ற விளையாட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக நாயன்மார்களிலே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் கூறுகின்றார். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உயிருக்கு உடல் வேண்டும், உடலுக்கு உயிர் வேண்டும். உடல் நன்றாக இருந்தால்தான் உயிர் நிலை பெறும். அது கொடுப்பது விளையாட்டு, உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சியை நாம் அன்றாட செய்கின்றோம், அந்த விளையாட்டு விழா. அதே போல் மாணவர் பருவம் என்பது வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பருவம் என்பது மாணவர் பருவம். மலரில் சிறந்தது ரோஜா, பறவைகளில் சிறந்தது அன்னம், பழங்களில் சிறந்தது மாதங்களில் சிறந்தது மார்கழி, காலங்களில் சிறந்தது வசந்தம். இவைகளுக்கெல்லாம் இந்த சிறப்பு பெயர் எங்கிருந்து வந்தது? இவைகளுக்கு மட்டும் இந்த சிறப்பு பெயர் எங்கிருந்து வந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். மனத்தால் ரோஜா, பிரித்துணரும் பண்பால் அன்னம், முக்கணிகளிலே முதலாக வைக்கப்பட்டது மா சுவையில். தெய்வீக காரியங்களுக்கு நல்ல மாதம் மார்கழி. இலைகளும் தளிர்களும் பூக்கு குலுங்கும் காலம் வசந்தம். அதுதான் அவைகளுக்கு சிறப்பு. அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் ஏன் இந்த சிறப்பை பெறக்கூடாது? நான் சிறந்த மாணவனாகுவேன். நீங்கள் இந்த வயதில் ஆக்கப்பூர்வமான எந்த கருத்துக்களை நினைக்கின்றீர்களோ அந்த கருத்துக்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு யாரும் எதையும் கூற தேவையில்லை என்று இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று. ஒரு கிணற்றிலே ஒரு தவளை ஒன்று இருந்தது. ஒரு சமயம் அதிக மழை பொழிந்து, இப்பொழுது சென்னையிலே பெய்த மாதிரி மழை பொழிந்து எங்கிருந்தோ ஒரு தவளை வந்து அந்த கிணற்றுக்குள் விழுந்தது. அந்த கிணற்று தவளை அந்த தவளையை பார்த்து, வா நண்பா, நான் துணையின்றி இந்த கிணற்றிலே இதே உலகம் என்று இருக்கின்றேன், வா என்பா என்றது.
அந்த கடல் தவளை கேட்டது, நான் சில காலம் இங்கே தங்கிக் கொள்ளலாமா என்று. தாராளமாக, எனக்கும் பேச்சுக்கு ஆள் துணை இல்லை, தங்கிக் கொள்ளலாம் என்றது. சிறிது நாள் சென்றது. அந்த கிணற்று தவளை கடல் தவளையை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது. நான் கடலிலே இருந்து வருகின்றேன். கடல் என்றால் என்ன, கடல் என்றால் என்ன என்று கிணற்று தவளை அதை கேட்கிறது. அதற்கு கடல் தவளை, கடல் என்பது மிகுந்த நீர்ப்பரப்பு. அப்படியா, சரி. கிணற்று தவளை சற்று யோசித்து தான் இருக்கும் இடத்திலிருந்து சற்று ஒரு எகிரி குதித்தது தண்ணீரில். இவ்வளவு இருக்குமா கடல்? கடல் தவளைக்கு சிரிப்பு வந்து விட்டது. இதைவிட பெரியது. அப்படியா, இன்னொரு படி எகிரியது. இவ்வளவு இருக்குமா என்றது. இதைவிட பெரியது என்றது. அப்படியா என்று கிணற்று தவளை கிணற்றின் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு நீரிலே ஒரு தாவி தாவியது. தாவி விட்டு இவ்வளவு இருக்குமா என்று கேட்டது. அந்த கடல் தவளைக்கு சிரிப்பு அதிகமாக வந்துவிட்டது. கிணற்று தவளைக்கோ கோபம் அதிகமாக வந்துவிட்டது. கிணற்று தவளை உடனே கடல் தவளையை பார்த்து, அடேய், இந்த கிணற்றை விட பெரியது எதுவுமே உலகத்தில் இல்லை, நீ இதை விட பெரியது என்கிறாய். என்னிடத்திலே அடி வாங்குவதற்குள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. கடல் தவளைக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று. கடல் கிணறு எக்காரணம் கொன்றும் கடலுக்கு இணையாகாது கிணறு. இதை புரிந்து கொண்ட கடல் தவளை சட்டென தாவி குதித்து தான் இருக்கும் இடத்திற்கே சென்று விட்டது. யாரிடமிருந்தும் எங்கிருந்தும் பிற கருத்துக்கள் வந்தால், நல்லவைகளாக இருந்தால், அந்த பிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள தனி மனிதனாலும் சரி, நாடானாலும் சரி, நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கிருந்து வருகிறது என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட கருத்துக்கள் வருகிறது என்பதுதான் முக்கியம். எல்லாம் எனக்கு தெரியும், என்னை விட யாரும் பெரியவர்கள் இல்லை, நான் அறிந்தது மட்டும்தான் உண்மை என்று நாம் நினைத்து இருப்போமானால் நம் வாழ்க்கை இருள் சூழ்ந்துவிடும். எனவே மாணவர்களே, இந்த பருவத்தில் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மிக்க கருத்துக்களை சிந்தியுங்கள். அலைகளிக்கின்ற கருத்துக்களை விரட்டொழியுங்கள். சிந்தனையை சிதறடிக்கின்ற கருத்துக்களை விரட்டியெடுங்கள். நல்ல கருத்துக்களை நினையுங்கள். மாணாக்கராக முடியும். நீங்களும் ஒரு சிறந்த மாணாக்கராக ஆக முடியும் என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்கு ஒரு அறிவுகளை நல்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much for your valuable speech and motivational speech. வள்ளுவர் வகுத்து தந்த பொறுமைக்கு இலக்கணமாக இன்று வரை வாழ்ந்து வரும் வீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது வெற்றி விகாஸ் மேல்நிலைப் பள்ளியினுடைய பொங்கல் மற்றும் விளையாட்டு விழா தலைவர் திருமிகு நயனான் ஆசிரியர் அவர்களே, முன்னிலை வரவேற்பை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழாசிரியர் சிலம்பரசன் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கிற பொருளாளர் திருமிகு வேணு அவர்களே, துணைத் தலைவர் டி பழனிசாமி அவர்களே, துணை செயலாளர் திருமிகு சாமிக்கண் அவர்களே, அறங்காவலர் குழு உறுப்பினர் குணசேகரன் அவர்களே, மேலாளர் திருமிகு கனி அவர்களே, விளக்கவுரையாற்ற இருக்கின்ற செயலாளர் டாக்டர் பழனிசாமி அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்து அமர்ந்திருக்கின்ற முதல்வர் திருமதி கலைவாணி அவர்களே, நன்றி உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற முதுகலை ஆசிரியர் டி சாம்ராஜ் அவர்களே, மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர் நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சகிப்புத்தன்மை என்னும் இச்சொல்லின் பொருளே தெரியாமல் இக்கால தலைமுறையில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. கிராமம் தொடங்கி நகர் வரைக்கும் எங்கும் சகிப்புத்தன்மை இல்லை. அதனால்தான் குற்றங்கள் பெருகுகின்றன. ஆனால் பாரம்பரிய விளையாட்டுக்கள் சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்து விளையாட்டாக பார்க்கப்பட்டது. வெற்றியும் தோல்வியும் சேர்ந்ததுதான் விளையாட்டு. இதில் வென்றாலும் தோற்றாலும் அடுத்த ஆட்டம் நம் ஆட்டம், ஜெயித்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கையை தமிழர்களுக்கு விளையாட்டுக்கள் கற்றுத்தருகின்றன. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என விளையாட்டின் வீரியத்தை வீடுதோறும் எடுத்து சென்றார் பாரதி அவர்கள். இன்றைக்கு வீதிதான் இருக்கிறது, விளையாட்டு போன்ற விளையாட்டுக்கள் போன இடம் தெரியவில்லை. நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் என்பதை வெறும் விளையாட்டுக்கள் மட்டுமல்ல, நம் பண்பாட்டையும் எடுத்து சொல்லும் ஆவணம். ஆகவே மாணவர்களே, விளையாடி உடலை உறுதிப்படுத்துங்கள். அதனால் உள்ளம் உறுதியாகும். உள்ளம் உறுதியானால் தன்னம்பிக்கை பிறக்கும். தன்னம்பிக்கை பிறந்தால் வாழ்வில் சாதிக்கலாம். இக்காலம் சாதிப்பதற்காக தேர்வு காலம். எனவே அனைவரும் நல்ல முறையில் பயின்று தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வீட்டிற்கும் பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்க உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much for your excellent speech. மாளிகைக்கு அழகு சித்திரங்கள், மாநகருக்கு அழகு கோபுரங்கள், மகளிருக்கு அழகு அணிகலன்கள், அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு அழகு விளக்க உரை. சிறப்பான விளக்க உரை வழங்க வருமாறு தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் தீரன் சின்னமலை அறக்கட்டளையின் சார்பாக மலையானூர் வெற்றி விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற விளையாட்டு விழா பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்ட பள்ளியினுடைய தாளாளர் அன்னார் நயனான் அவர்களே, அந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்னார் ராஜேந்திரன் அவர்களே, பள்ளியினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய வேணு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலையேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்னார் பழனிசாமி அவர்களே, குணசேகரன் அவர்களே, சாமிக்கண்ணன் அவர்களே, பள்ளியினுடைய மேலாளர் கனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முதலாக வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய மேல்நிலை ஆசிரியர் சிலம்பரசன் அவர்களே, நன்றி உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற சாம்ராஜ் அவர்களே, மற்றும் இந்த அறக்கட்டளையினுடைய இயக்குநர்கள் அவர்களே, இந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணிக்க செல்வங்களே, மற்றும் இந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற பல நிலைகளில் இருக்கின்ற பள்ளியினுடைய வாகனத்தினுடைய டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் மற்றும் பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஆயாக்கள் மற்றும் பல நிலையிலே பணியாற்றுகின்ற மெஸ்ஸிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களே, மற்றும் பள்ளியினுடைய அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற இருபால் பள்ளியினுடைய அலுவலர்களே, மற்றும் இந்த பகுதியில் இருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெரியோர்களை அனைவருக்கும் இந்த பள்ளியின் சார்பாக எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக இதுகாரும் சிறப்பான முறையிலே இந்த பள்ளி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ் என்று சொல்வார்கள், அதை பள்ளியினுடைய மாணவி அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். பள்ளியினுடைய கல்வியினுடைய நிலை எப்படி போய்கிறது, 10ஆம் ஆண்டு 11ஆம் அதே போல் 12ஆம் வகுப்பு பள்ளியிலே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதே போல் பள்ளியினுடைய மாணாக்கர்களுடைய திறன்கள் ஒவ்வொரு துறையிலும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் டிஸ்பிளைன்ஸ் என்னென்ன போய்ட்டு எல்லாமே சிறப்பான முறையிலே எடுத்து கூறினார்கள். அதே போல் இந்த பள்ளியினுடைய கல்வி அமைப்புகளை மிக சிறப்பான முறையிலே பின்னிருந்து செயல்படுத்தி கொண்டிருந்த நம்முடைய பள்ளியினுடைய கல்வி நிலையை பார்த்து கொண்ட அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்களே, இந்த பள்ளியினுடைய கல்விக்குழு அவர்களே, அதே போல் பள்ளியிலே
இந்த அறக்கட்டளையின் சார்பாக ஃபைனான்ஸ் அதே போல் பல நிலைகளிலே பள்ளியினுடைய சீராக இயக்கி கொண்டுள்ள அனைத்து குழுக்களுக்கும் செயலாளர் என்ற முறையிலே என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நம்ம பள்ளியினுடைய நோக்கங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சிறப்பான முறையிலே எடுத்துரைத்தார்கள். ஒரு பள்ளி என்றால் பெற்றோர்களும் சரி பெரியவர்கள் நினைப்பது மிகச்சிறந்த கல்வி. அந்த கல்வியை அதாவது கல்வியிலே ஒரு பகுதி படிப்பை அளவுகோலாக வைப்பது தேர்வுகள். அந்த தேர்வுகளை நாம் பெறக்கூடிய மதிப்பெண் தான் நம்ம பள்ளியினுடைய செயல்பாட்டை, குறிப்பாக கல்வியினுடைய செயல்பாட்டை சிறப்பாக எடுத்துரைக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது என்ற உலகளவிலே. ஆகவே அந்த நிலையிலே மிக சிறப்பான முறையிலே நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட நம்முடைய பள்ளி மாநில அளவிலே நம்முடைய சிறப்பை பெறுவதற்கு சிறு சதவிகிதம்தான் தள்ளி போய்கின்றது. ஆகவே வருகின்ற ஆண்டில் நம்முடைய பள்ளி மாநில அளவிலே சிறப்பான தகுதியை பெற வேண்டும் என்று இந்த பள்ளியினுடைய செயலாளர் முறையிலே ஆசிரியர் பெருமக்களையும் அதற்காக உழைத்து தகுதியான மார்க்கை பெற வேண்டியிருக்கின்ற மாணவ மாடிக்கு செல்வங்களையும் பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒரு மாணவன் சிறப்பான கல்வியை பெற வேண்டும் என்றால் நல்ல தகுதியான உள்ளமைப்பு இருக்க வேண்டும். அதாவது மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி ஒரு சரியான அமைப்பில் இருந்தால் தான் அந்த மாணவன் சிறப்பான கல்வியை பெற முடியும். அந்த வகையிலே நம்முடைய பள்ளியிலே மாணவர்கள் சிறப்பான உடலமைப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு பல்வேறு உடற்பயிற்சி கல்விகளை மிக சிறப்பான முறையிலே சொன்னார்கள். கீழ்நிலை பள்ளிகளுக்கு வகுப்புகளுக்கு சிலம்பாட்டம் பல்வேறு நம் பயிற்சிகளை கொடுக்கின்றோம். அதேபோல் மேல் பள்ளிகளுக்கு யோகா, அதே போல் வாரத்திலே 3 நாட்கள் நாம் சிறப்பான எக்ஸசைஸ் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், யூனிஃபார்ம் எல்லாத்துக்குமே. அந்த வகையில் பள்ளியினுடைய மாணவர்கள் ஒரு நல்ல உடலமைப்பு இருந்தால்தான் ஒரு நல்ல மன வளம் பெற முடியும். அந்த நோக்கத்தோடு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான முறையிலே ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் நம்முடைய பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் அவர்கள் மதிய வேளையிலே மாலை வேளையிலே அவர்கள் கல்வியை மேலும் படிப்பதற்கு ஏதுவாக அவர்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் கடந்த 2-2.5 ஆண்டுகளாக அவர்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் மாற்றப்பட்டு ஒரு நல்ல உடலமைப்போடு இருக்க வேண்டும் நோக்கத்தோடு பள்ளியினுடைய நிர்வாகம் நல்ல நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறது. அதை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பள்ளியின் சார்பாக உங்களை மீண்டும் முறை கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற பிப்ரவரியிலே நம்முடைய செயல்முறை தேர்வுகளும், மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களிலே நம்முடைய எழுத்துத் தேர்வுகளும் இருக்கிறது. அந்த எழுத்துத் தேர்வுகளுக்கு நம்முடைய மேல் 10, 11, 12ஆம் மாணவர்கள் தேர்வாக, அதாவது அவர்கள் சரியான முறையிலே அதற்கு தேர்ச்சி பெற வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் நோக்கத்தோடு அவர்களுக்கு இந்த விழாக்களிலே சரியான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. யாரும் வருத்தப்படக்கூடாது. வரும் ஆண்டுகளிலே அவர்களுக்கும் சரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று இந்த மேடையிலே கூறிக்கொள்கிறேன். ஆகவே ஏனென்றால் உங்களுடைய தேர்வு சமயத்தில் உங்கள் மனநிலைகள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் சரியான மார்க்குகள் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு தடையாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் பள்ளியினுடைய நிர்வாகம் அந்த வாய்ப்புகளை நம்முடைய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறிது தள்ளி போடுகின்றோம். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றால்தான் நீங்கள் நல்ல கல்லூரிகளை பயின்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு செலவுகளை குறைத்து சிறப்பான முறையில் நீங்கள் வேலைவாய்ப்புகளை பெற முடியும். அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி அடையும். அந்த நோக்கத்தோடு தான் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள். படிக்கின்ற நேரத்திலே உங்களுடைய ஸ்டடீஸ் மிக முக்கியமானது 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஆகவே அது பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் பள்ளியினுடைய நிர்வாகம் அந்த வாய்ப்புகளை தள்ளி உங்களுக்கு போடுகிறது. ஆகவே மேலையிலே படிக்கின்ற மாணவர்கள் இதற்காக வருத்தப்படக்கூடாது. நீங்கள் சிறப்பான மதிப்பெண்கள் பெற வேண்டும். உங்களுக்காக மாலை நேர வகுப்புகளெல்லாம் வைக்கப்படுகிறது. ஆகவே அதை சிறப்பான முறையிலே பயன்படுத்தி நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். அதற்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக உங்களை மீண்டும் முறை கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய காலத்திலே நம்முடைய பள்ளியினுடைய மாணவர்கள் சிறப்பான முறையிலே படிக்க வேண்டும். அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட அதை அவரெல்லாம் சிறப்பான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு டிக்ஷனரிஸ் வழங்கலாம் என்ற நோக்கத்தோடு நம்முடைய பள்ளி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. அதை எல்லா மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் படிக்கும்போது சந்தேகம் இல்லாமல் சிறப்பாக பயில முடியும். அதே போல் மாணவர்களுக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு யூனிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடியது
நல்ல யூனிஃபார்மாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரக்கூடிய ஆண்டுகளே யூனிஃபார்ம் கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் ஷூ சிறப்பாக இருக்க வேண்டும். மாணவர்கள் நிறைய பேர் ஷூ அணியாமல் இருப்பது என்பது உங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் அமையும். அந்த வேறுபாடுகள் அமையக்கூடாத நோக்கத்தோடு வரக்கூடிய கல்வி ஆண்டில் இதில் சிறு சிறு மாற்றங்கள் இருக்க வேண்டும். அதையெல்லாம் பெற்றோரிடம் சொல்லி மாணவர்கள் முழுமையாக வாங்கி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் ஒரு பள்ளியிலே படிக்கும்போது மாணவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருப்பாமல் படிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு ஏதுவான சூழ்நிலை மன அளவில் அமையும். அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய ஆசிரியர்கள் சிறப்பாக சொன்னார்கள். அதாவது நம்முடைய வனத்துறை அதிகாரி பேசும்போது தன்னம்பிக்கை மிக மிக அவசியம் என்பதை ஒரு அழகான கதையாக சொல்லினார்கள். அதைத்தான் வள்ளுவர்கள் சொல்வார்கள், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்வார்கள். அதுபோல் நாம் எவ்வளவு முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சிக்கு ஏற்ப நமக்கு பலன் கிடைக்கும் என்ற உறுதியை நாம் எடுத்து பயில வேண்டும். அதே போல் படிக்கும்போது வள்ளுவர் கூற்றுக்கிணங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற நோக்கத்தோடு நீங்கள் பயில வேண்டும். படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புக்கு எல்லையே கிடையாது. அதே வள்ளுவர்கள் அழகாக சொல்லியிருப்பார்கள், கற்றணைத்து ஊறும் தொற்றணைத்து ஊறும் மணற்கேன்றி மாணர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்று சொல்வார்கள். அதுபோல் நாம் படிக்க படிக்க நாம் அறிவுகள் கூடிக்கொண்டே இருக்கும். மிக சிறந்த மார்க்குகள் பெறுவதற்கு படிக்கின்ற காலத்திலே மாணவர்களுக்கு பயன்படும். ஆகவே அதற்கேற்க நீங்கள் சிறப்பான முறைகளை பயின்று உங்களுடைய ஆசிரியரிடம் அவ்வப்பொழுது வருகின்ற சந்தேகங்களை கேட்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல உடல் தகுதி பெற்ற நல்ல மனவளம் பெற்ற ஒரு எதிர்காலத்திலே ஒரு சிறந்த குடிமகன்களாக நம்முடைய நாட்டுக்கு அமைய வேண்டும். உங்களை வீட்டிற்கு சிறப்பான ஒரு உறுப்பினராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் செய்து கொடுத்த அனைவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி தூக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much for your valuable, detailed description. மலையை பார்த்து மழைத்து விடாதே, முயற்சி உன்னிடம் இருந்தால் இமயமும் உன் காலடியில் என்று விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையுடன் படித்து 2022 முதல் 2023 ஆண்டு கல்வியாண்டில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இப்பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நற்பெயரை பெற்று தந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நேரம். 10ஆம் வகுப்பு முதலிடம் The Award of Empowering Through Education goes to B. Vishnupriya. வகுப்பு இரண்டாம் இடம் The Award of Excellence in Education goes to M. Devadarshan. மூன்றாம் இடம் The Award of Excellence in Education goes to K. Kritika. பதினொன்றாம் வகுப்பு முதலிடம் The Award of Empowering Through Education goes to S. Tharani.
முதலிடம் the award of excellence in education goes to T Darshini. மூன்றாம் இடம் the award of excellence in education goes to A Abita Parveen. பன்னெண்டாம் வகுப்பு முதலிடம் the award of empowering through education goes to A Udaya. இரண்டாம் இடம் the award of excellence in education goes to A Achaya. இரண்டாம் இடம் the award of excellence in education goes to V Arshini Durga. மூன்றாம் இடம் the award of excellence in education goes to M Varsha. தமிழ் மொழியை மாணவர்கள் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்துகிறது. அத்தேர்வில் தரவரிசை பட்டியலில் இடம்பெறும் முதல் 750 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. இவ்வாண்டு நடைபெற்ற தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வில் நம் பள்ளி மாணவன் தேவதர்ஷன் 100க்கு 93 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். The award of intellectual achievement goes to Devadarshan M. இமயம் தொட முடியாது என்றார்கள், இமயம் தொட்டு வந்தான் சாதனையாளன். நிலவிற்கு செல்ல முடியாது என்றார்கள், நிலவிற்கு சென்று வந்தான் சாதனையாளன். இவ்வாறு அரிய செயல்களை செய்பவர்கள் சாதனையாளர் பட்டியலில் வருகிறார்கள். இவ்வரிசையில் நம் மாணவர்களும் இடம் பெற்றிருக்கிறார்கள். கடந்த 2022 முதல் 2023 கல்வியாண்டில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். The award of academic bookishness goes to Vishnu Priya B. M. Devadarshan. K. Kritika. V.S. Devadarshini.
டி தேவதர்ஷினி. ஜே புகழரசி. எஸ் சஞ்சனா. பி அஷ்மிதா. ஆர் லவினா ஸ்ரீ. ஆர் தீபிகா. எஸ் செந்தமிழன். பி விஷ்ணுபிரியா. எம் தேவதர்ஷன். பன்னிரெண்டாம் வகுப்பு எஸ் உதயா. ஏ அட்சயா. வி அர்ஷினி துர்கா. நடக்காது என்பது அவநம்பிக்கை, நடக்கும் என்பதே தன்னம்பிக்கை, கிடைக்காது என்பது கோழைத்தனம், கிடைக்கும் என்பதே தன்னம்பிக்கை என்று தன்னம்பிக்கையோடு மாணவர்களை ஊக்கப்படுத்தி 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரிய பெருமக்களுக்கு பரிசுகள் வழங்கும் தருணம். The award of empowering through education goes to Youth தென்னரசு சார், 10th Max 14th centum. R. Ramesh sir, 10th Max 1 centum. A. Silambarasan sir,
1 centum. A. அன்பு செல்வம் sir, 10th science 1 centum. Yes, Muttamal sir, 10th science 1 centum. A. Anita Shri Miss, 10th science 1 centum. TTSC தேர்வில் சிறப்பிடம் பெற செய்த ஆசிரிய சான்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கும் தருணம். The award of empowering through education goes to G. சிலம்பரசன் ஐயா. P. தீர்த்தகிரி ஐயா. A. அன்னபூரணி அம்மா. விளையாட்டில் சிறப்பிடம் பெற செய்த ஆசிரிய சான்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கும் தருணம். The award of empowering through education goes to M. கருணாகரன். G. முருகன் சார். அலுவலக பணிகளை திறம்பட உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் ஆசிரிய சான்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கும் தருணம். The award of Master of Multitasking goes to L. பிரதாப் sir. N. Ajit sir. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கனிவுடன் கூடிய கண்டிப்புடன்
வழிநடத்தும் எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு பரிசு வழங்கும் தருணம். The award of Star of Excellence goes to எம் கலைவாணி மேம். ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் வி நைனான் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வதற்காக திரு எஸ் செந்தில் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் தலைவர் என் ராஜேந்திரன் ஐயாவிற்கு சிறப்பு செய்வதற்காக திரு பி அசோக் குமார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். செயலாளர் மருத்துவர் பி பழனிசாமி ஐயாவிற்கு சிறப்பு செய்வதற்காக எம் மகேந்திரன் ஐயாவை வரவேற்கிறேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் டி பழனிசாமி ஐயாவிற்கு சிறப்பு செய்வதற்காக எம் மகேந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் பொருளாளர் பி வேணு ஐயாவிற்கு சிறப்பு செய்வதற்காக திரு எஸ் ஜவஹர் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் துணைத் தலைவர் டி பழனிசாமி ஐயாவிற்கு சிறப்பு செய்ய திரு ஓ நாகராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளை
அறக்கட்டளையின் துணை செயலாளர் ஏ சாமி கண்ணா ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு எம் வஜ்ரவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். செந்தில் அவர்களே, செந்தில். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் துணை செயலாளர் சாமி கண்ணா ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய செந்தில் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் அறங்காவல் குழு உறுப்பினர் குணசேகரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய செல்வம் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றேன். ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியின் மேலாளர் கே கனி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய எம் கே கருணாநிதி ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றேன். பள்ளி நிர்வாகிகள் தாளாளர், சேர்மன் அண்ட் செக்ரட்டரி. தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் சார்பாக தருமபுரியிலே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் 14 வயது தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற எரிபந்து போட்டியில் 14 வயதுக்குட்பட்டோர் மற்றும் 17 வயதுக்குட்பட்டோர் 2 பிரிவுகளிலும் நம்முடைய பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய பள்ளி நிர்வாகிகள் அன்போடு அழைக்கிறேன். இப்போ கூப்பிட்டுங்களா சார்? உடற்கல்வி ஆசிரியர்கள் 2 பேரும் மேடைக்கு வரவும். வரங்க. முன்ன போங்க. அவருக்கு என்ன ஆர்டிஸ்ட் அது யார் கொடுக்காது சொல்லி கேஷியருக்கு காசாளரா? டான்ஸரு
அங்கே இருக்கிறாருங்களா? ஒன்றும் அங்கே இருக்கிறாரு. சொல்கிறார், ஃபோன் பண்ணுறேன். இருக்கும் உமியகற்றி புத்தரிசி முத்தெடுத்து பொங்கவிடும் வேளையிலே பொங்கலோ பொங்கல் என பாவையரும் குளவையிடும் பொங்கலை நாம் பார்த்திருக்கிறோம். இதுவும் பொங்கல் தான். சற்று வித்தியாசமாக அம்மன் கோவில் வாசலில் பொங்கல் வைக்க வருகிறார்கள் எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியின் எல்கேஜி பூங்குயில்கள். அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு, நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள்.
Thank you, kids. Thank you so much for your amazing performance. திருவிழா என்றாலே மகிழ்ச்சித்தான், அதுவும் பள்ளி விழா என்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி, அதிலும் நடன நிகழ்ச்சி என்றால் செம்ம ஜாலிதான். ஆம், ஜாலியாக ஆடிப்பாடி நம்மை அட்ராசிட்டி பண்ண வருகிறார்கள் எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியின் யூகேஜி மாணவர்கள். மாடர்ன் ரதிய உன்னை பிக்கப் பண்ணிடவா, நடக்கும் நதிய புது சோட்டையும் கட்டிடவா, ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடவா, ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா, ஜாலியா நீ வாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான், ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான், பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான். அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே, அவ கியூட்டானா டான்ஸாலே, மச்சானே கடை வச்சானே ஃபுல் டச்சானே, இப்போ ஹை வோல்ட் சுச்சானே. டார்லிங் பிரின்ஸே உன்னை பிக்கப் பண்ணிடவா, லவ் ஃபீல் சாங்கா போட்டு சண்டையும் ஏத்திடவா, போற கண்டில் உன்னை கொஞ்சல பார்த்திடவா, போற போக்கில் உன் கையையும் கொடுத்திடவா, ஜாலி என்ன வருது இது பிரைவேட் பார்ட்டி தான், டான்ஸ் ஃப்ளோர் சேர்ந்து செய்வோம் அட்ராசிட்டி தான். டிஸ்கோ எல்லாம் வேணா போட்டு குத்து டான்ஸ் தான், சாங் டெடிகேட்டட் டு நம்ம ஃபேன்ஸ் தான், ஏன் மச்சானே கை வச்சானே லவ் தச்சானே அவன் கண்ணாலே கச்சானே. அடி விட்டாச்சே அம்பு விட்டாச்சே ஜோடி செட்டாச்சே நம்ம தொட்டாலே விட்டாச்சே. ஜாலியா நீ வாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான், ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான், பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான். அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே, அவ கியூட்டானா டான்ஸாலே, மச்சானே கடை வச்சானே ஃபுல் டச்சானே, இப்போ ஹை வோல்ட் சுச்சானே. Thank you, kids. Thank you so much for your energetic performance. வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யாரு, ஊர் பார்த்து கொடுக்கணும் உனக்குன்னு ஒரு பேரு என்று நம்ம எல்லாம் தம்முடைய நடனத்தால் மிரட்ட வருகிறார்கள் எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியின் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள். ரெண்டு படும் காடு ரெண்டு படும் இந்த ரிமா நுழைந்தாரு நடந்தா
பாரு கம்பிக்குள்ள என் வீடு கட்டருந்தா என் மோட்டு கிட்ட வந்தா நான் ரூட்டு யாரா நீ என் ஈடு உள்ள வந்தா நான் லீடு உச்ச கட்டம் என் சூட்டு செட்ட புச்ச என் மூடு சாவே என் சாப்பாடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு நீ தான் பலியாடு மாமே பயமில்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு எல்லா நாளும் சந்தோஷமா அனுபவிச்சா தப்பாமா உர்ராவுது இப்ப நெஞ்சுக்குள்ள கர்ராவுது நம்ம எதிர்த்த புள்ள வாமாங்குது என்ன புடிச்ச புள்ள வேணாங்குது நம்ம அடிச்ச புள்ள வம்பு பண்ணும் லந்தாரு பாடு வைப்பு தந்தாரு என்ன எண்ணி நொந்தாரு பேசாம போசாரு மஜா பண்ணும் மிச்சாரு உள்ள வந்து மொச்சாரு கால் எடுத்து வச்சாரு என்னோட கொண்டாடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு நீ தான் பலியாடு மாமே பயமில்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு எல்லா நாளும் சந்தோஷமா அனுபவிச்சா தப்பாமா Thank you, kids. Thank you so much for your excellent and wonderful performance. நமது பள்ளியின் அலுவலக பணியாளர் தமிழ்மணி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தீரன் சின்னமலை சேவை அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் டி பழனிசாமி ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஜூராசிக் பார்க்கில் இன்று சுகமான ஜோடிகள் ஜாஸ் மியூசிக் பாடி வருகிறார்கள். பிக்காசோ ஓவியம் தான் பிரியாமல் நம்முடன் டெக்சாஸில் ஆடி வருகிறார்கள். ஆம், எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியின் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிக்காசோ ஓவியங்கள் முக்காலா முக்காப்புலா என்ற சாங்குக்கு டான்ஸ் ஆட வருகிறார்கள். We are the sounds of the streets. Aya,
அப்போ லைட்டா ஒரிஜினல்ல போடு மாமே. சொர்த்தாலையா விட்டாத, சொர்த்தா தூக்கின்னு சொர்த்தாத, கர்த்தா கத்துன்னு மிரட்டாத, அப்புறம் படத்துக்கு சொர்த்தால. சொர்த்தாலையா விட்டாத, சொர்த்தா தூக்கின்னு சொர்த்தாத, கர்த்தா கத்துன்னு மிரட்டாத, அப்புறம் படத்துக்கு சொர்த்தால. நீ சொக்கர்னா ஸ்பேடியஸ், சொத்துறனா கார்டியஸ், லோக்கல்னா பெர்ட்டு கிர்ட்டு ஆடனோட டான்ஸ். மாட்டிக்காத வந்து குஸ்ட் பறந்துட்டு பல்ச்சுன்னு வெச்சு வீட்டுல மூசு உண்டா அடிச்சு குண்டான்னு பல்ச்சு. சொர்த்தாலையா விட்டாத, சொர்த்தா தூக்கின்னு சொர்த்தாத, கர்த்தா கத்துன்னு மிரட்டாத, அப்புறம் படத்துக்கு சொர்த்தால. சொர்த்தாலையா விட்டாத, சொர்த்தா தூக்கின்னு சொர்த்தாத, கர்த்தா கத்துன்னு மிரட்டாத, அப்புறம் படத்துக்கு சொர்த்தால. ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஜிம்கானா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா எப்பா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாம ஒதுங்கி போவாண்டா அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாண்ட பீஸ்ட் நீ தாண்டா ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஏ ராசம்மா கேடுங்கானா ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஏ ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா சரிதாப்பா. ஜாலியா ஜிம்கானா கணேசனா கரணம் போடு, ஐயப்பனா சரணம் போடு. கணேசனா கரணம் போடு, ஐயப்பனா சரணம் போடு. கந்தனுக்கு கசம் பாடு, அம்மனுக்கு வரதம் எடு, சிவனுக்கு நீ அடம் போடு. ஸ்ரீரங்கமா பட்டம் போடு, சந்தோஷமா விசில போடுடா. சீரி அடிச்சா கிள்ளி பறக்கும், சீரி அடிச்சா விட்ட போலக்கும். சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக 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 என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. Thank you, kids. Thank you so much for your heart-touching performance. இந்த செல்போன் வந்தாலும் வந்துச்சு, கையில கடிகாரம் கட்டுறது போச்சு, கால்குலேட்டர் போச்சு, கடிதம் எழுதுறது போச்சு, கேமரா போச்சு, காலண்டர் போச்சு, அலாரம் வைக்கிற கடிகாரம் போச்சு, ரீசார்ஜ் செஞ்சு செஞ்சு கையில இருக்கிற காசும் போச்சு என அத்தனையும் நம்மிடமிருந்து பறித்து கொண்ட செல்போனை பயன்படுத்துவதால் உண்டாகும் தீமைகளை நம்மிடையே நடித்து காட்ட வருகிறார்கள் எமது ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள்.
ராஜ கம்பீரர், ராஜ மார்த்தாண்டர், ராஜகுல திலகர், இரண்டாம் புலிகேசி வரார் வரார் வரார். என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? மழையா? வேலையை ஒழுங்காக பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. இது எப்படி தங்களுக்கு தெரியும் அண்ணா? நானும் மதுரை கனடா விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்லா உருப்பிடும். என்னது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, ஜூஸ். ஜூஸா? இன்னொரு முறை வச்சுற மன்னர் பாவம். அமருங்கள் அமருங்கள். ஓ அருமை அருமை. சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் அண்ணா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. தலைவிரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டிவிட வேண்டியதுதானே. சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விலைவாசியேற்றம், பெண்களின் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்பொழுது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் அடைத்து வைத்தால் என்ன? ஓ அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஓ அருமை அருமை. மன்னா, கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஓ அருமை அருமை. அமைச்சர்களே, கொசுவை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதற்கு வழி சொல்கிறீர்கள். யாரங்கே? யாரா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா. தங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா. நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? கோ. நீ என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 4G மொபைல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஓ அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா? இதோ செல்போனில் பப்ஜி விளையாட மன்னா. எங்கே? குடுக்குடு. நாடு நல்லா உருப்படும். வணக்கம் மன்னா. மன்னா, தங்களை கால பிரபலமான டுபாக்கோ செல்போன் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார். வரச்சொல். அப்படியே ஆகட்டும் மன்னா. விளையாட கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்க டுபாக்கூர் கம்பெனியில் 6G மொபைலை உங்க நாட்டுல அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வச்சுக் கொள்ளுங்கள். ஆனால்
எனக்கு புரிகிறது மன்னா. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியா வந்துடும். நன்றி. தேங்க்யூ. அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன என் பிள்ளை நிலைமையை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனை பத்தாதா, இது வேற ஒரு புது பிரச்சனையா? ஆமாம், இவளுக்கு என்ன ஆயிற்று? போனே இல்லாமல் கையில் போன் இருப்பது போல் விளையாடிக் கொண்டிருக்கிறாளே. ஐயோ, இந்த பரிதாப நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் இவள் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? ஆமாம், இந்த செல்போனை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவை கட் பண்ணினால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? அருமை அருமை. செல்போனை பிடிங்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில் போட்டால் என்ன? அருமை அருமை. மன்னா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியா ஆகட்டும் அண்ணா. ஏன் தெனாலிராமன்? நாங்களே கருத்து சொல்கிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு பெரிய புலமை? மன்னரையே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டாரா? வந்துட்டா. வணக்கம் அண்ணா. தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா. நான் இப்போது உங்களின் புலமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்ல நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் வெற்றி விகாசம். பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும். சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும். சேராதிருப்பது வறுமையும் நோயும். பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும். பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும். அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு வெற்றி விகாஸ். ஆமா. ஓ, அருமை அருமை. தெனாலிராமா, நீயே அறிவில் சிறந்தவர். அருமை அருமை. என்ன அமைச்சர்களே, இப்போது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து உண்பது, விளையாடுவது, பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலைகளில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. ஷபாஸ் ஷபாஸ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டு மக்களின் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். எனக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்கியதற்கு மிக்க நன்றி மன்னா. அப்படியே ஆகட்டும் மன்னா. அருமை அருமை. நான் நல்லா பண்றதே இல்லடா, ஆனா நீங்க நல்லா பண்றீங்க. இத்துடன் அவை கலைகிறது. அடிக்கிற அடியில் தாரை சப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளம்புங்கள்.
Thank you so much for your mobile phone awareness. வானம் கிடுகிடுங்க, பூமி நடுநடுங்க, எழுந்து ஆடலாம் தோளா, தேகம் துடிதுடிக்க, ரத்தம் மணலடிக்க, வெற்றி சூடலாம் வாடா என்று உங்கள் ரத்தத்தை சூடாக்க வருகிறார்கள் எமது ஸ்ரீ வெற்றி